எல்லா விஷயங்களும் எல்லா அறிவும் இருந்தும் ஒரு மரியாதைக்காக எருக்கு வைத்தவன் செருக்காய் வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. முறுக்கு மீசக்காரன் செருக்கு பார்த்தா அடங்கிடுவான்னு சொல்லுவாங்க. எருக்கு அப்படிங்கிறது பொதுவா நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த செருக்கை உடைக்கக்கூடிய வல்லமை. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சத்யா, ஜோதிடர். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு பொருள், ஆனால் அதை பற்றி தெரியாத சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுங்க. பாருங்க, நமக்கு ஏதாவது மனசு ரொம்ப சலனமா இருக்கு, ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு, குழப்பமா இருக்கு, இல்லை உடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமா இல்லை, இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்தில் கோவில்கள் போயிட்டு வர சொல்லுவாங்க. அதுவும் கோயில்கள்லையோ இல்லை யாராவது வீட்டில் ஹோமம் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோமத்தில் போய் கலந்துக்கிட்டு வா, அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஹோமத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோமத்தில் நிறைய பொருட்களை போடுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குங்க. அதில் இந்த குச்சியெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய குச்சியை பக்கத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு குச்சியாக எடுத்து போடுவாங்க. இந்த அரசங்குச்சி, ஆலங்குச்சி, எருக்கு, வன்னி, மாமரக்குச்சி, பலாமரக்குச்சி, கருங்காலி, இப்படி நிறைய பொருட்களை இந்த ஹோமத்துக்குள்ளே போடுவாங்க. அப்போது அந்த மந்திர ஒலியலைகள், அந்த ஹோமத்திலிருந்து வருகின்ற அந்த புகை, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில் எடுத்துரும். மனசு பாருங்கள் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும், தெளிவான ஒரு மனநிலை இருக்கும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமமெல்லாம் போய் கலந்துக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த ஹோமத்தில் போடுற அந்த குச்சிங்க இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்றான எருக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எருக்கு அப்படிங்கிறது பொதுவாக நம்ம நிறைய பேருக்கு தெரியும். எருக்கஞ்செடி வெள்ளை கலரில் பூக்கள் இருக்கும், அப்புறம் வயலட் கலரில் இந்த பூ இருக்கும். இது விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலை சாத்தியிருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இந்த எருக்கில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வழக்கு சொல்லுவாங்க. அதாவது எருக்கு வைத்தவன் செருக்காய் வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முறுக்கு மீசக்காரன் செருக்கு பார்த்தா அடங்கிடுவான்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது புதுசு புதுசாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, அதாவது எருக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம், தான் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த செருக்கை உடைக்கக்கூடிய வல்லமை எருக்கில் இருக்குங்க. அதனால தான் இந்த எருக்கை சூரியனுக்கான சமித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமித்து அப்படின்னா ஹோமத்தில் போடுகின்ற அந்த குச்சிங்களை சமித்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை ஹோமத்தில் போடுறத ஆகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அசையும் அசையா பொருட்களிலும் கிரகங்களினுடைய தாக்கம் உண்டு. இந்த எருக்குலையும் பார்த்தீங்கன்னா சூரியனினுடைய காரகத்துவம் நிறைய இருக்கு. சரி, எல்லா கிரகங்களும் இருக்கு இல்லையா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், இப்படி எல்லா கிரகங்களும் இருக்கு. ஏன் எருக்கை சூரியனுக்கு வச்சாங்க? இந்த சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு குணங்கள் இருக்குங்க. நேர்மறையான குணங்களும் இருக்கு, எதிர்மறையான குணங்களும் இருக்கு இல்லையா? நவ கிரகங்களும் நம்மளுடைய நேர்மறை எதிர்மறை குணங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அதுல சூரியன் இந்த 2 விதமான குணங்களை கொண்டிருக்கு. சரி, சூரியன் கிட்ட நேர்மறையான குணம் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, தன்னம்பிக்கை கொடுக்கிறது, எதிலும் முதன்மையாக இருக்க வைக்கிறது, சுய மரியாதை, சுய கௌரவம், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை, தன்னை அண்டியவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த கடமை உணர்வு, இது எல்லாம் சூரியன் நமக்கு கொடுக்கிற பாசிட்டிவான குண இயல்பு. நெகட்டிவான குண இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம், அகம்பாவம், தான் என்ற செருக்கு, இதையெல்லாம் கொடுக்கிறது சூரியன். அப்போ எருக்கின் இயல்பு என்னங்க?
இந்த எதிர்மறை எண்ணங்களை உடைக்கிறது தானே. அதனால தான் எருக்கை சூரியனுக்கான சமித்தா வச்சாங்க. பாருங்க, இப்ப நம்ம சமூகத்துல பரவலா இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவுன்னு எனக்கு எல்லாம் இருந்தும் கூட எனக்கு அதற்கான அங்கீகாரமே கிடைக்கல. நான் வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு ப்ரமோஷன் கிடையாது, மேலதிகாரிகளிடமிருந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, சக வேலையை கூட பணிபுரிவங்க கிட்ட இருந்து ஒரு மரியாதை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இப்படின்னு ஒரு சைடில் ஒரு வருத்தம் இருக்கும். அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்குங்க, என்னால் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் எடுத்து லீட் பண்ண முடியும், ஆனால் ஒரு கூட்டம் இல்லை ஒரு மீட்டிங்கில் அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியல, ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குது, இப்படி ஒரு சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வீட்டில் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க காலையிலேருந்து நானும் வேலை பார்த்துட்டே இருக்கேன் மாடு மாதிரி, இந்த வீட்டில் ஒரு மரியாதை அப்படிங்கிறதே எனக்கு இல்லை, ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்குது, நான் என்ன வாழ்ந்துட்டுருக்கேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு இங்கே பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில போராட்டங்கள், மன காயங்கள் இருக்கும். இப்படி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் எல்லா அறிவும் இருந்தும் ஒரு மரியாதைக்காக, ஒரு அங்கீகாரத்திற்காக எல்லாமே ஒரு ஏங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? சரி, அப்படி இருப்பவர்களுக்கு இந்த எருக்கு ஒரு அழகான பரிகாரம். பாருங்க, இந்த எருக்கு அப்படின்னால என்னங்க ஞாபகம் வருது? வெள்ளருக்கு விநாயகர், இதுதான் ஞாபகம் வரும். அது சரி, எருக்குக்கு நீங்க சொன்னீங்க ஆணவத்தை உடைக்கும், அகம்பாவத்தை உடைக்கும், தான் என்ற கர்வத்தை உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விநாயகர் எங்க வந்தாரு அப்படின்னா, நீங்க பாருங்க, எத்தனை கடவுள் வழிபாடு இருந்தாலும் என்றைக்குமே முதல் வணக்கம் நம் முதல்வனுக்கு தான். முதல் பூஜை என்னைக்கு விநாயகருக்கு பண்ணிட்டு தானே அடுத்து எல்லாருக்கும் பண்றாங்க. விநாயகர் எதிலும் முதன்மையானவர், அதே மாதிரி ரொம்ப எளிமையானவர். இப்போ நிறைய ஒரு கடவுள் விக்கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை செய்வதற்குன்னு நிறைய ஒரு ரூல் இருக்கும். இப்படித்தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் நைவேத்தியம் வைக்கணும், இப்படி எல்லாம் தான் அவங்கள வைக்கணும், இத்தனை அடி தான் வச்சிருக்கணும்னு நிறைய பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கும். ஆனால் விநாயகருக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் விக்கிரகம்னா அது விநாயகர் வழிபாடு தான். அதே மாதிரி விநாயகரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பணிவான ஒரு தன்மை. விநாயகர் அப்படின்னாலே பணிவாக இருப்பார், எளிமையாக இருப்பார், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருப்பார். அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னா நம்ம விநாயகர் தாங்க. அப்படிப்பட்ட இந்த விநாயகரினுடைய விக்கிரகத்தை இந்த வெள்ளெருக்குல வடித்து அதில் வழிபடும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை பலப்படும், ஆத்ம பலம் அதிகரிக்கும், மனதில் ஒரு தெளிவும் ஒரு திடமும் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடுற பிளான் எப்படி போடுவோம்? தெளிவாக பிளான் பண்ணுவோம், போட்ட திட்டத்தை அழகாக செயலாற்றுவோம். ஏன் அப்படின்னா மனம் திடமா இருக்கு, தெளிவா கிளியரா இருக்கு. அப்ப செய்கின்ற செயலும் எப்படி இருக்கும்? ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு செயல் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்ததுன்னா அதனுடைய விடை என்னவா இருக்கும்? லாபம், வெற்றி, ஆத்ம திருப்தி, இல்லைங்களா? இதை கொடுக்கக்கூடியதுதான் வெள்ளருக்கு விநாயகருக்கு நாம் செய்கின்ற இந்த வழிபாடு. இப்போ இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணும்போது ஓகேங்களா, பெரியவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தன்னம்பிக்கை இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் அந்த செருக்கு, ஆணவம், இது எல்லாமே உடைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நமக்கே தெரியும், குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு கோபப்பட்டுக்கிறாங்க. சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு மெமரியில் வச்சுக்க முடியறதில்ல, புரிஞ்சு படிக்க முடியறதில்ல. படித்தது ஒரு எக்ஸாமில் எழுதுறக்கோ இல்லை ஒரு கிளாஸில் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒரு தடுமாறுறது, அதனால் எல்லா விஷயங்களுக்கும் எரிச்சல் ஆகிறது, கோவப்படுறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இது எல்லாம் குழந்தைங்களுக்கும் இருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த விநாயகரினுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களில் சொல்லியிருக்க தோப்பு கரணம் போடுறதுல எந்த அளவுக்கு அறிவை வளப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்னு ஒரு பதிவு அதில் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ விநாயகனுடைய வழிபாடும் பார்த்தீங்கன்னா நினைவாற்றலை அதிகப்படுத்தும். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி இந்த பிடிவாதம், கோபம், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சமணப்படுத்தி நிதானத்தையும் பொறுமையும் கொடுக்கக்கூடிய தன்மை விநாயகர் வழிபாட்டுக்கு இருக்குங்க.
இப்போ இந்த வெள்ளருக்கு விநாயகரை வைத்து எப்படி வழிபாடு பண்றது? விநாயகருக்கு மட்டும்தாங்க ரொம்ப எளிமையான பல பூஜை முறைகள் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடித்த, நானும் செய்து என்னுடைய கிளைண்ட்டுக்கும் வந்து கொடுத்து, ஓகேங்களா, அவங்களும் அந்த பூஜைகளை செய்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஒரு பரிகார முறைகளை தான் நான் வந்து இங்கே சொல்கிறேங்க. முதல் பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜையில் வெள்ளருக்கு விநாயகரை வச்சுட்டு தினசரி ஒரு 2 தீபம் போட்டுட்டு, ஓகேங்களா, அருகம்புல்லோ இல்லை விநாயகருக்கு உண்டான ஏதாவது ஒரு பூக்கள் நம்மளால முடிஞ்சது வச்சுட்டு, ஏதாவது ஒரு நிவேதனம், ஒன்றும் இல்லையா பரவாயில்லைங்க, ஒரு டம்ளர் தண்ணி வச்சா கூட அவருக்கு ஓகே தான், ஓகேங்களா, தண்ணி கூட வச்சுட்டு ஒரு மேட் இல்லைன்னா டவல் விரிச்சு உட்கார்ந்து இந்த விநாயகரினுடைய மந்திரத்தை மனம் லயிச்சு ரசித்து, ஓகேங்களா, இந்த மந்திரம் சொல்லணும். மனம் போதும்னு சொல்லிடுச்சுன்னா விட்டுடலாம், கவுண்டிங் எல்லாம் இல்லைங்க. அப்போ இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுங்களா, நம் மனதிற்குள் இருக்கின்ற இந்த மறையான எண்ணங்களை உடைத்து இது நேர்மறையான எண்ணங்களை நமக்கு கொடுக்கும். இது ரெகுலரா பண்றது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சதுர்த்திக்கும் பண்ண வேண்டிய ஒரு பூஜை முறை இருக்கு. இந்த பூஜை முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பூஜை அறையில கீழே தரையில வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியில மஞ்சள் தூள், கல்லுப்பு, பச்சை கற்பூரம், இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, ஓகேங்களா. இது 3ம் கலந்து வீட்டை வந்து அந்த பூஜை அறையை வந்து தொடச்சி விட்டுட்டு, ஓகேங்களா, அதில் வந்து ஒரு பலகை வச்சு, பலகை வச்சு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கு விநாயகரை நடுவில் வச்சுட்டு, ஒரு பக்கம் மஞ்சள் பிள்ளையார், இன்னொரு பக்கம் பசுஞ்சாணியில் பிள்ளையார். பசுஞ்சாணி கிடைக்கல அப்படின்னா அங்கேயும் மஞ்சள் பிள்ளையாரை வச்சுக்கலாம். இப்போ நடுவில் வெள்ளருக்கு, ஓகேங்களா, ஒரு பக்கம் மஞ்சள் பிள்ளையார், ஒரு பக்கம் பசுஞ்சாணி பிள்ளையார். பசுஞ்சாணி கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துலையும் மஞ்சள் பிள்ளையாரையே வச்சுக்கலாம், ஓகேங்களா. வச்சுட்டு 2 தீபம் போட்டுட்டு விநாயகருக்கு உண்டான பக்ஷணங்கள், மோதகம், அது கொழுக்கட்டை, அவள்கடலை, ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன முடியுமோ அதே நைவேத்தியமாக வச்சுட்டுங்க, ஒரு டம்ளர் தண்ணி கூட வச்சுட்டு விநாயகருக்கு அருகம்புல் போட்டுட்டு, இந்த கீழே வந்து நான் ஒரு விநாயகரனுடைய மந்திரம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த மந்திரத்தை மனம் லயிச்சு ரொம்ப ரசித்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இன்னைக்கும் கவுண்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27, 54, 108, ஓகேங்களா, இந்த மாதிரி கவுண்டிங்கில். இதுவும் நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு கூட சொல்லலாம். இப்போ மனசு வந்து ஒரு 9 தடவை சொல்கிறீங்க, மனசு போதும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லுங்க. இப்படி சொல்லி பூஜையை முடிச்சுட்டு அந்த நிவேதனத்தை வந்து நம்மளும் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தானம் கொடுத்துடலாம். இது சதுர்த்திக்கு செய்ய வேண்டிய பூஜை. அப்போ இந்த பூஜை முடிச்சுட்டு, ஓகேங்களா, அடுத்த நாள் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கும் இல்லைங்களா, இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து நம்ம குளிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேய்த்து குளிக்கிறதுக்கு அந்த மஞ்சள் பிள்ளையாரை பயன்படுத்திக்கலாம். இந்த வெள்ளருக்கு விநாயகர் மறுபடியும் பூஜை அறையில் வச்சிடலாம். இந்த வெள்ளருக்கு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை முறை தொடர்ந்து பண்ண பண்ண நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை நம்மளால நல்லாவே உணர முடியும். நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மிடம் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை அவங்களாலேயும் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு வல்லமை கொண்டது இந்த வெள்ளருக்கு விநாயகர். இப்போ இந்த விநாயகர் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னா, நிறைய பக்கங்களில் இந்த விநாயகர் வந்து செஞ்சு வித்துட்ருக்காங்க. நிறைய கோவில்களில் இருக்குது, எல்லா பக்கமுமே கிடைக்கும், ஓகேங்களா. அதில் சிறந்ததாக நல்லதாக பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம். இல்லைங்க, எனக்கு அங்கே எங்கே தேடுறதுன்னு தெரியல, உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னா, ஆமாங்க, எங்ககிட்டையும் இருக்குதுங்க. இதுதான் அந்த வெள்ளருக்கு விநாயகர் நாங்கள் வச்சுருக்கிறது, ஓகேங்களா. இது நீங்கள் வேணும்னா வெளியிலையும் வாங்கிக்கலாம், கிடைக்கல அப்படின்னா எங்ககிட்டயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதை பற்றின விவரங்கள் சொல்லுவாங்க. இந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9080054488. அதாவது ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ரசித்து அனுபவித்து ஆத்ம திருப்தியோடு வாழ்கிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம் வாழ்க்கையை நாமும் அனுபவித்து வாழ்வதோடு மற்றவர்களுக்கும் நம்மளால முடிந்த உதவியையும் செஞ்சுட்டு போகணும். இதற்கு நம்ம முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கை முறையவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகார முறையாகவே அமைச்சுக்கிட்டாங்க. நம்ம உணவு பழக்கம், நம்மளுடைய தினசரி வாழ்வியல் முறைகள்,
நம்முடைய பூஜை முறைகள், நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே இருக்குங்க. ஆனால் கால மாற்றம் நம்மளும் நிறைய விஷயங்களை விட்டுட்டோம். இப்போது அதையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுத்தால் ரொம்ப எளிமையாக, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.